வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்டமாக சொல்லக்கலாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம முருகருக்காக 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் வெற்றிலை தீபம் நல்லபடியாக சிறப்பாக நிறைவுபடுத்தியாச்சுங்க. முருகருக்காக தினையரிசி பாயாசம் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருகரை நம்பி நீங்கள் வந்துட்டிங்கன்னா போதுங்க, எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். நம்ம எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை. நீ இருக்கப்பா, நமக்கு என்ன கவலை, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு அவர்கிட்ட விட்டாச்சுன்னா போதும், நம்ம குடும்பத்தை அவர் வழிநடத்திக்கிட்டு போவார். அதுக்காக நம்ம வேலை வெட்டிக்கே போகாமல் முருகன் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு அது இல்லைங்க. நம்ம நம்பிக்கையோட ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை வச்சு வேண்டுனோம்னாலே போதும், அவர் நடத்தி கொடுப்பாரு. நம்பிக்கை வைக்கணும். எப்போ பார்த்தாலும் அவரோட பேரை சொல்லிகிட்டே இருந்தால் போதுங்க. முருகா 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 முருகான்னு இந்த மாதிரி விளக்கேற்றுற டயத்தில் வேல்மாறல் படித்தா ரொம்ப நல்லது, விசேஷம். படிக்க தெரியாதவங்க செல்லு டிவியில் இந்த மாதிரி போட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். தெரியாதவங்க முருகா முருகான்னு அப்பனோட பேரை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுங்க. ஓம் சரவணபவ சரவணபவ இந்த மந்திரத்தை சொன்னாலேவும் சொல்ல 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 அவரோட அனுகிரகம் நமக்கு முழுசாக கிடைக்கும். எனக்கு வேல்மாறல் படிக்க தெரியாதுங்க. நான் பார்த்திங்கன்னா அப்பனோட பேர் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்படி இல்லைனா ஓம் சரவணபவ சரவணபவ இந்த மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நம்ம வேலை செய்யும்போது, தூங்கும்போது நம்ம எப்போ நமக்கு அப்படியே மனசில் வேறு எண்ணமே இல்லாமல் அப்போ பேரை சொல்ல 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 நம்மளை அறியாமலே பார்த்திங்கன்னா நமக்குள்ளே அவர் வந்துடுவார். அந்தளவுக்கு தமிழ் கடவுளான முருக கடவுளை நீங்கள் நம்புங்க, கைவிட மாட்டார். இப்போ பார்த்திங்கன்னா அப்பனுக்காக நம்ம தினையரிசி பாயாசம் தான் செய்ய போகிறோம். தினையரிசி நான் சும்மா கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கூட இருக்காதுங்க. அதே அளவு பாசிப்பருப்பு ரெண்டையுமே கழுவிட்டு இப்போ அந்த தண்ணி ஈரப்பசை இல்லாமல் ட்ரையாக நம்ம வறுத்துக்கரலாம். வறுத்ததுக்கப்புறமா நெய் கொஞ்சமாக சேர்த்து அப்புறம் வறுக்க போகிறோம். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்குது. இதுவே நிறைய பாயாசம் வந்துச்சுங்க. நான் கம்மியாக தானே சேர்த்துருக்கேன், நிறைய பாயாசம் வந்துச்சு. நல்லா பொழு பொழுன்னு உதிரவும் கொஞ்சமாக நெய் ஊற்றி அப்படியேவும் கருக விடாமல் வறுத்தாலே போதும். முருகருக்கு பிடித்தமானது தேனும் தினை மாவு லட்டு ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்றைக்கி தினையரிசி பாயாசம் செஞ்சு முருகருக்காக படைக்க போகிறோம். காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம் செய்ய ஆரம்பித்தேங்க. 10 நிமிஷம் இருந்தால் போதும், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா வறுத்துட்டு அந்த ட்ரை ஆனதுக்கப்புறமா நெய் ஊற்றி வறுத்துட்டு இப்போ சுடுதண்ணி காய வச்சு நம்ம வறுத்த அந்த அரிசி பருப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். குக்கரில் வைக்கும்போது சீக்கிரமாக 2-3 விசில் விட்டாலே போதுங்க, சீக்கிரமாக வெந்துடும். அது சுடுதண்ணி ஊற்றும்போது சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அடுப்பில் வச்சு கொதி வரவும் அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சு விடலாம். நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன், அடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம்னு. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சமாக இந்த ஜவ்வரிசியும் கழுவி சேர்த்துக்கிறலாங்க. ஜவ்வரிசி சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் பாசிப்பருப்பு, ஜவ்வரிசி, தினையரிசி இந்த 3 சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சமாக சேர்த்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குறக்காக நான் கொஞ்சமாக தான் சேர்த்தேன். இப்போ நல்லா பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் சேர்க்கும்போது தான் நல்லாயிருக்கும். வெல்லம் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சுடு தண்ணி காய வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் ஊற்றி வெல்லம் நல்லா கரையவும் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோங்க. அவ்வளோதான். தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்க்கணும். தண்ணி கொஞ்சம் ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சோம்னா குக்கரில் பொங்கி கீழே சிஞ்சும். அதனால தான் நான் கம்மியாக வச்சு இப்போ கொஞ்சம் ஊற்றினேன். இந்த தண்ணி கரெக்டாக அளவாக இருந்துச்சுங்க. 6 நாளுமே நல்லா கெட்டி ஆகலை, குடிக்கிற பக்கம் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வீட்டில் விசேஷம்னா இந்த மாதிரி பாயாசம் கொஞ்சம் வித்தியாசமாக எப்போயுமே நம்ம ஜவ்வரிசியிலேயே செய்கிறதுக்கு தினையரிசி பாயாசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைய பெரியவங்க எல்லாருமே கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெல்லமெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பாலாக கூட எடுத்து ஊற்றிக்கிறலாம். நான் தேங்காய் துருவல் தாங்க கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ அதுவும் நல்லா லேசாக கொதிக்கவும் நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காவை நெய்யில் வறுத்து சேர்க்க போகிறோம். அவ்வளவுதான், சிம்பிளாக தான் இருக்கும். சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்மளும் போய் சாமி கும்பிட போகிறோம். பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு முருகருக்காக. வாங்க நீங்களும் பாயாசம் குடிக்கலாம். முருகர் பார்த்திங்கன்னா என்னை டெய்லி பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கவே விட மாட்டாருங்க. தூங்க விடாமல் காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்ருவார். கரெக்டாக அசந்து தூங்கிட்டேன்னா ஏதாவது ஒரு வழியில் என்னை எழுப்பி விட்ருவார் பாருங்கள். 21 நாளும் பார்த்திங்கன்னா
சிறப்பாக இருந்தது தரிசனம் எல்லாமே. அவர் என் கூடவே தாங்க இருந்தார். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கா என்னன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ. அரோகரா.